Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம எந்த LLD ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேம் தான் நம்ம இன்னைக்கு வந்து சால்வ் பண்ண போறோம் which is Tic Tac Toe. Okay, that game already வந்து நான் full video upload பண்ணியிருக்கேன். If you want you can check it out the video also. And in the live session one and of us we are going to have it on the same thing only. Okay, டிக் டாக் டோன்ற ஒரு கேம் வந்து எப்படி நம்ம கோடு போட்டு டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். விச் இஸ் அ எல்எல்டி கொஸ்டின். இது வந்து நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ண ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன நம்ம பிளே பண்ண ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு இங்க டெவலப் பண்ண போறோம். ஓகேங்களா, இட் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ் பிகாஸ் நம்ம டெவலப் பண்ண போகிற ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசில் ப்ளே பண்ண விஷயம். அப்போல்லாம் நமக்கு தெரியாது வி ஆர் கோயிங் டு பி இன் திஸ் பொசிஷன். அந்த இதுக்கெல்லாம் நம்ம கோட் எழுதுவோன்னு கூட தெரிஞ்சிருக்காது. கரெக்டுங்களா? அந்த மாதிரியான கேம்ஸ் தான் நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம். எல்எல்டி கொஷின் அப்படிங்கும்போது அவங்க வந்து சிஸ்டமை டெவலப் பண்ணுங்க, டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் கொடுங்க அப்படின்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. தோஸ் கைண்ட் ஆஃப் எல்எல்டிஸ் ஆல்சோ தே வில் ப்ரொவைட் அஸ். கேம் ரெடி பண்ணுங்க. அண்ட் தென் வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல வந்து ஸ்னேக் கேம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்னேக் கேமுமே வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஆல்சோ அந்த நோக்கியா சின்ன ஃபோனில் வந்து விச் இஸ் அ வெரி 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 ஃபேமஸ் கேம், ரைட்? அந்த ஃபேமஸ் கேமையுமே வந்து நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்கோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ வாஸ் ஸ்டடிங் 5th ஸ்டாண்டர்ட் ஆர் 6th ஸ்டாண்டர்ட். அப்போ வந்து லெவல் பை லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அண்ட் தென் வந்து ரெட் பால்ஸ் வரும். அந்த ரெட் பால்ஸ் பிடிச்சா நம்மளோட ஸ்டிக் இன்னும் கொஞ்சம் குண்டாகும். தென் ஸ்கோர்ஸ் அதிகமாக கிடைக்கும். நார்மல் பால்ஸ்க்கு 1 ஸ்கோர்னா அந்த ரெட் பாலுக்கு வந்து 5 ஸ்கோர்ஸ். அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் பேசஸ் நிறைய வந்து அந்த ஸ்னேக் கேம்ல இருந்திருக்கு. அண்ட் தென் இந்த டிக் டாக் டோ அப்படின்ற கேம் வந்து வென் ஐ வாஸ் 10th காலேஜ் ஆர் 11th 12th படிக்கும்போது தட் டைம் ஐ ஹாவ் பிளேட் எக்ஸோன்னு சொல்லிட்டு பிளே பண்ணியிருக்கோம். 3 விச் இஸ் 9 பாக்ஸஸ் இருக்கும். எக்ஸ்ஓன்னு சொல்லி போடுவோம். ஒன்று டயக்னலாவோ வெர்டிக்கலாவோ இல்லைன்னா ஹரிசாண்டலாவோ யாருக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ that is going to be that person is going to be the winner. நான் இப்போ எக்ஸ்னா என்னோட ஆப்போனன்ட் வந்து ஓன் இருப்பாங்க. இப்போ நான் எக்ஸ் கொடுத்தேன்னா அவங்க ஓனை போட்டுக்கிட்டே வருவாங்க. த மெயின் மோட்டோ ஆஃப் இஸ் நான் வின் பண்ணணும் அண்ட் தென் வந்து ஆப்போனன்ட் வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா நான் இல்லை எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்க வந்து எந்த பொசிஷன்ல எக்ஸ் போடுறாங்களோ அந்த இடத்துல வந்து 3 அவங்க ஜாயின் பண்ண விடாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஓ போடுவோம். அவங்க டயக்னலா போட்டா அதுக்கு அடுத்து நம்ம வந்து எகெயின் எக்ஸ் போடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களும் வின் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அவங்கள வின் பண்ண வைக்காம அவங்க ஃபர்ஸ்ட் வின் ஆகாம நம்ம ஃபர்ஸ்ட் வின் ஆகணுங்கிறதுக்காக நம்ம போட்டுட்டு இருப்போம். ஸோ தோஸ் கேம்ஸ் அண்ட் ஆல் வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ். அந்த சைல்டுஹுட் மெமரிஸை இங்க நம்ம வந்து கோட் மூலமா ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். So that is the very 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 big beauty of a developer. ஓகேங்களா? ஸோ நம்ம சின்ன வயசுல என்னென்னலாம் விளையாடணுமோ அது எல்லாமே வந்து நம்ம இங்க கோடா போட்டுட்டு இருக்கோம். அண்ட் தென் இன்னைக்கு நம்ம கோடா போடுற நிறைய விஷயம் வந்து சம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து மைட் பி அவங்க வந்து ஃபியூச்சர்ல பிளே பண்ணலாம். இப்போ நம்ம என்னென்னலாம் கோடு போடுறோமோ இப்போ அதை வந்து நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தோஸ் ஆர் ஆல் வெரி 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 ஸ்பெஷல் ஃபீல் ஃபார் அஸ், ரைட்? ஓகே, இப்போ இந்த எல்எல்டி டிசைன் இஸ் சம்திங் அந்த கேமை தான் நம்ம இங்க வந்து கோடா போட போறோம். ஓகேங்களா? ஓகே, let's wait for some others to join and then we will start our session. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் ஏதாச்சும் வந்து நீங்க கோட் பண்ணியிருக்கீங்களா? ஆர்எல்ஸ் வந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிருக்கேன், ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து எனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி யாருக்காச்சும் ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி இருக்கா? No one has anything like this.
ஆக்சுவலி வந்து எனக்குமே வந்து அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி எல்லாம் இருந்திருக்காது. இந்த எல்எல்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஸ்னேக் கேம் அது இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி ஐ ஆல்சோ காட் திஸ் கைண்ட் ஆஃப் மெமரிஸ். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. யா, ஃபர்ஸ்ட் வந்து டிக் டாக் டோ அப்படின்றது என்ன, விச் இஸ் எக்ஸ்போ கேம் விச் இஸ் பிளேட் பை அ 2-player கேம். ஓகேங்களா, played on a 3x3 grid. The objective of this is very simple. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்று ஹரிசாண்டலி ஆர் எல்ஸ் வெர்டிக்கலி, அப்படியும் இல்லைன்னா டயக்னலி யார் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸோ ஓவோ வந்து ஃபார்ம் பண்ணுறோமோ அவங்க தான் வின்னர். இப்போ வெர்டிக்கலி டயக்னலினா ஹரிசாண்டலி 3 பாக்ஸஸ்ல எக்ஸ் இருக்கணும், ஆர் எல்ஸ் வந்து வெர்டிக்கலி 3 பாக்ஸஸ்ல எக்ஸ் இருக்கணும், அப்படியும் இல்லைன்னா ஹரிசாண்டலி 3 பாக்ஸஸ்ல வந்து எக்ஸ் இருக்கணும். ஸோ தட் பர்சன் இஸ் த வின்னர். இப்போ எக்ஸ் வந்து ஹரிசாண்டலி 3 பொசிஷன்ல இருக்குன்னா எக்ஸ் நான் போடுறேன்னா நான் தான் வின்னர். இப்போ ஓ வந்து ஹரிசாண்டலி 3 பொசிஷன்ஸ்ல இருக்குன்னா அதை யார் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை யார் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேங்களா, த எலகன்ஸ் ஆஃப் த கேம் லைஸ் இன் த deceptive complexity. While the rules are straightforward, devising an unbeatable strategy demands a keen understanding of the game's dynamic. Okay, fine. Rules என்ன அப்படின்னா, the game is actually played in a 3x3 grid. ஓகேங்களா, one player வந்து which is going to use a x and the another player is going to use o, and each player takes turns making their moves. அதாவது இப்போ நான் வந்து எக்ஸ் போட்டு முடிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து ஓக்கு டர்ன் வரும், அப்போ அவங்க போடுவாங்க. நான் ஓ போட்டு முடிச்சிட்டேன்னா அடுத்து எக்ஸுக்கு டர்ன் வரும்போது எக்ஸ் வந்து போடுவாங்க. ஓகேவா, தட் இஸ் த ரூல். இட் இஸ் அ 3x3 grid which means 9 boxes தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. தென் யாரு வின்னர்? If the game is won by the player, his or her symbol in a row, column or diagonal. The first player to get 3 symbols in a row wins the game. When the player reaches this, the game ends immediately. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இதில் ட்ரா அப்படின்னா என்னன்னா, நானும் வின் பண்ணல நீங்களும் வின் பண்ணல, பட் யூ ஹாவ் crossed or you have filled all the 9 அப்படிங்கும்போது you are the ட்ரா. கரெக்டுங்களா, இதுக்கு மேலே வந்து உங்களால் பாக்ஸஸும் இல்லை, வின் பண்ணுறதுக்கு சான்சஸும் இல்லை, அப்போ ட்ரா. ஓகேவா, ஓகே. இப்போ இல்லீகல் மூவ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் வச்சுருக்கேன், அங்கே வந்து நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோட எக்ஸை ஓவர் ரைட் பண்ணி நீங்கள் ஓ போடக்கூடாது. அண்ட் தென் another thing is, இப்போ 3x3னா 3-3 தான் இருக்கணுமே தவிர அதுக்கு வெளியில் நீங்கள் போடக்கூடாது. 0-1-2 0-1-2 அதை தாண்டி 1-3 1-5 அப்படின்லாம் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ இன்லீகல் மூவ். அப்போ என்னது, நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிற டைலில் நீங்கள் வந்து போடக்கூடாது. அண்ட் தென் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு எம்டி செல்லில் தான் மூவ் பண்ணணும். ஓகே, ஓகே. இப்போ திஸ் இஸ் த ஓவர்வியூ ஆஃப் த கேம். இன்டர்வியூவர் உங்ககிட்ட என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள், சிம்பிளி டிசைன் அ டிக் டாக் டோ அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் சம் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஃபர்ஸ்ட் இதில் நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு ஆஸ்க் ஹிம் தட். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம ஸ்டாண்டர்ட் 3x3 கிரிட் யூஸ் பண்ண போகிறோம். And two players take turns making the spaces on the grid with X and O. Okay. And then the game continues until the we can say like ஒரு player வந்து ஒன்று 3 கிடைக்கணும், அந்த மாதிரியான விஷயம் வர வரைக்கும் until that we need to play. If the grid is filled னா என்ன அர்த்தம், the game is draw. ஓகேங்களா, ஓகே. இப்போ இன்டர்வியூவர் வந்து ஓகே உங்கள் ஃப்ளோ வந்து ஆஸ் பர் வாட் யூ ஆர் அண்டர்ஸ்டுட் இஸ் கரெக்ட். ஓகே, தென் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் இருந்துச்சு அப்படின்னா இஸ் த. ஸோ பேசிக் வந்து 3x3 2 பிளேயர்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க, எக்ஸ்1 சொல்லி ப்ளே பண்ண போகிறாங்க. எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியும், வாட் இஸ் த ட்ரா பாயிண்ட்னு உங்களுக்கு தெரியும். தென் if you have any open questions on this,
just open up to the interviewer that are we focusing on the standard 3x3 grid அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்கணும். தென் வந்து ரெண்டு பிளேயர் வந்து இது ப்ளே பண்ண போகிறாங்களா, வாட் ஆர் ஆல் த கோர் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் எண்ட். பிகாஸ் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், நான் வந்து எழுதிடுவேன். பட் வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், வாட் இஸ் யுவர் ரெக்வயர்மெண்ட் ஃப்ரம் யுவர் எண்ட். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு வந்து இட் ஷுட் சப்போர்ட்ஸ் அ 3x3 போர்ட். அண்ட் தென் வந்து ரெண்டு ஹியூமன் பிளேயர் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. மூவ்க்கு வேலிடேஷன் ப்ரொவைட் பண்ணணும். we need to detect whether that person is win or draw. Okay, so we are on the same page that we are having 3x3 grid. ரெண்டு ஹியூமன்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. அல்டர்னேட்டிவ் டர்ன்ஸ் எக்ஸ் ஓன்னு சொல்லிட்டு we need to do move validation to ensure no wrong moves are done. அண்ட் தென் வந்து டிடெக்ஷன் ஆஃப் வின் ஆர் ட்ரா. அப்போ ரிசல்ட் நான் சொல்லணும், கரெக்டாக வேலிடாக மூவ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த கோடிங். ஐ am going to the IntelliJ. ஓகே, இப்போ இந்த IntelliJல ஃபர்ஸ்ட் நம்ம கோடு போட போகிறோம். ஓகேங்களா? கோடில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ஓ கேமில் என்னென்ன தேவை, எக்ஸு ஓன்றது நான் வந்து எழுதணும். அண்ட் தென் வந்து வாட் இஸ் தேர் ஆல்சோ, தேர் ஐ எம் ஆல்சோ ஹேவிங் த டிஃபால்ட், அதாவது எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. அப்போ அதை நான் டினோட் பண்ணுற மாதிரி ஒரு இனம் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஜாவா கிளாஸ் காமன் enums. இந்த common enums-அ சாரி, it should be a package. ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ பேக்கேஜ் காமன் enums. அண்ட் தென் வந்து இந்த காமன் enumsக்குள்ள நான் வந்து ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறேன், சிம்பிள்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த சிம்பிளில் this is not a class, இது வந்து enum. ஸோ நான் enumனு கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ இதில் என்னென்னலாம் இருக்க போகுது, எக்ஸ் இருக்க போகுது, ஓ இருக்க போகுது, அண்ட் தென் எம்டி. அப்போ எக்ஸ் இருக்கு, ஓ இருக்கு, அண்ட் தென் எம்டின்ற ஒரு திங்கும் இருக்குது. ஸோ 3 விஷயம் இருக்குது. அந்த 3 விஷயத்தையும் நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து what we are going to do is, after this we are going to create a board. போர்டு அப்படின்னா நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன் இல்லையா, அப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன்னா ஐ வாண்ட் த போர்ட், ரைட்? போர்டு வேணும், பிளேயர் வேணும், அண்ட் தென் யூட்டிலிட்டியும் எனக்கு வேணும். ஐ மீன் போர்டு வேணும், சாரி, பிளேயர் வேணும், தென் வந்து எனக்கு பொசிஷனும் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், தேவையான யூட்டிலிட்டி கிளாஸஸ் எல்லாம் நான் யூட்டிலிட்டின்ற பேக்கேஜில் க்ரியேட் பண்ணுறேன். சாரி, பேக்கேஜ் யூட்டிலிட்டின்னு நான் கிரியேட் பண்ணிடுறேன். ரீநேம். அண்ட் தென் இன் திஸ் பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு போர்டு வேணும். போர்டு அப்படின்னா நான் ப்ளே பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயம், கரெக்டாக? நீங்கள் வந்து அதை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த போர்டில் என்னென்னலாம் எனக்கு இருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை ரோ, அதாவது சைஸ் ஆஃப் அ போர்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அப்போ என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் இப்போ வந்து போர்டோட ரோ அண்ட் காலம் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரைவேட் ஃபைனல் இன்ட்டு ரோ அண்ட் தென் ப்ரைவேட் ஃபைனல் இன்ட்டு காலம். தென் வந்து ஏன் நான் ஃபைனல் அப்படின்னு கொடுக்குறேன்னா, இப்போ 3x3னா தட்ஸ் ஃபைனல், 6x6னா தட் இஸ் ஆல்சோ ஃபைனல். அதை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது எங்கேயுமே. என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது நான் எந்த ஒரு இடத்துலையும் பை மிஸ்டேக்குன்னு கூட நான் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. தட்ஸ் வை நான் வந்து இங்கே ஃபைனல்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் வந்து I want to create a grid of that the rows and columns. அது நான் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து சிம்பிள்ஸ் வந்து சிம்பிள்ன்ற ஒன்று நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, பேஸ்ட் ஆன் த சிம்பிள் ஐ வாண்ட் டு கிரியேட் அ சிம்பிள் 2-dimensional அரே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைவேட்டு சிம்பிள் 2-dimensional அரே
symbol 2-dimensional array. நான் இங்க என்ன கொடுக்க போறேன்? I want to create a grid. அப்ப நான் grid நேம் கொடுத்துறேன். If it is a final one, final அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, that final means I want to define a value. Value வந்து நான் initialize பண்ணாம final variables define பண்ண முடியாது. ஏன்னா final variables அப்படின்றது once நான் value define பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால change பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப நான் வேல்யூவை டிஃபைன் பண்ணாம அதை ஃபைனல்னு கொடுத்தேன்னா it will throw as an error. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் வேல்யூஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். பப்ளிக்கு போர்டு இந்த இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூசர் கிட்ட இருந்து என்னென்ன எவ்வளோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் வேணும்னு சொல்லி நான் கேட்க போகிறேன். அப்போ இன்ட்டு ரோ கம்மா இன்ட்டு காலம்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் இப்போ நான் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வர ரோ அண்ட் காலம் இஸ் சம்திங் நான் இந்த ரோக்கும் காலம்க்கும் கொடுத்துருவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் கிரிட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, கிரிட் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ சிம்பிள் ஆஃப், I mean it is a 2D array, new symbol of row column, row and column. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ ஹவ் கிவன் இட் அஸ் அ நியூ சிம்பிள் ஆஃப் கிரிட் ரோ அண்ட் காலம்னு கொடுத்துட்டேன். இப்போ என்னன்னா, நான் பை டிஃபால்ட் எல்லா கிரிட்டோட எல்லா ஒவ்வொரு இப்போ 0 of 0, 0 of 1 எல்லாமே வந்து என்னவா இருக்கணும்னா, இனிஷியலி இட் ஷுட் பி எம்டி. அப்போ இனிஷியலி அது எம்டியாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபார் int I which is equal to 0, I less than row, column which is equal to column plus plus. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, grid of iக்கும் jக்கும் நான் வந்து இனிஷியல் வேல்யூ என்ன செட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, symbol dot empty. symbol dot empty which means empty values தான் நம்ம செட் பண்ணுறோம். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் வேலிடாக மூவ் இந்த போர்டு அப்படிங்கும்போது யூ ஜஸ்ட் கன்சிடர் இட் அஸ் அ ரியல் பிளேயிங் போர்டு. அப்போ அந்த போர்டில் நான் இனிஷியலி 0 எம்டின்னு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நான் ஒரு வேல்யூ மூவ் பண்ணுறேன்னா தட் வேல்யூ இஸ் அ வேலிட் ஆர் நாட், தட் ஒன் ஐ நீட் டு என்ஷூர் ரைட். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பப்ளிக்கு பூலியன் இஸ் வேலிட் மூவ். ஓகேங்களா? இஸ் வேலிட் மூவ். இப்போ இந்த இஸ் வேலிட் மூவ்ல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் யூசர் வந்து எந்த பொசிஷனுக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா, பொசிஷன் அப்படின்ற ஒரு வேரியபிள இங்க டிஃபைன் பண்றேன். திஸ் பொசிஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் yet. அதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, இந்த பொசிஷன், அப்போ அந்த பொசிஷன் அப்படின்ற கிளாஸ் வேணால் நம்ம டிஃபைன் பண்ணிட்டு வந்துடலாம். திஸ் பொசிஷன் கிளாஸ் ஷுட் ஹாவ் அ ரோ அண்ட் காலம். யூசர் எந்த பொசிஷனில் வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா. பொசிஷன் இப்போ வந்து இன் திஸ் பொசிஷன் இட் ஷுட் ஹாவ் ரோ அண்ட் காலம். இப்போ வந்து எந்த பொசிஷனில் யூசர் வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பப்ளிக்கு இன்ட்டு ரோ தென் பப்ளிக் இன்ட் காலம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணும், பொசிஷனை கால் பண்ணும்போது பப்ளிக்கு பொசிஷன், சிம்பிளி இந்த பொசிஷனை கால் பண்ணும்போது நான் இன்ட்டு ரோவையும் இன்ட்டு காலமையும் சென்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இதை நான் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா திஸ் டாட் ரோ இஸ் ஈக்குவல் டு ரோ, திஸ் டாட் காலம் இஸ் ஈக்குவல் டு காலம்னு நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். தென் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஓவர் ரைட் த டூ ஸ்ட்ரிங் அண்ட் த வாட் டு சே டூ ஸ்ட்ரிங்கு ஹேஷ் கோடு அண்ட் தென் வந்து ஹேஷ் கோடு டூ ஸ்ட்ரிங்கு ஈக்குவல்ஸ் மெத்தட். இந்த மூணையும் நீங்கள் வேணும் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணிக்கோங்க. ஹேஷ் கோடு ஈக்குவல்ஸ் டூ ஸ்ட்ரிங் இது எல்லாமே நான் ஓவர் ரைட் பண்ணிடுறேன். இது வந்து நெசசரியான்னு கேட்டால் கிடையாது. இட் இஸ் ஆன் ஆப்ஷனல் ஒன் ஒன்லி, பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஓவர் ரைட் இட். ஓகே, இப்போ டூ ஸ்ட்ரிங்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் open rounded bracket plus row and then column, then that's it. இப்போ ஹேஷ் கோட் அப்படின்றது நான் எப்படி வந்து செட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சம்திங் 31 ஸ்டார் ரோ கமா காலம்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். தென் வந்து ஈக்குவல்ஸ் மெத்தட் அப்படிங்கும்போது இதை எப்படி செக் பண்ண போகிறேன்னா, இஃப் திஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ இல்லை அப்படின்னா இஃப்
இப்போ என்னோட ஆப்ஜெக்ட் வந்து which is not the instance of position அப்படின்னா ஸோ நான் இப்போ வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் இல்லையா ஆப்ஜெக்ட், அதாவது இங்க சென்ட் பண்ணியிருக்காங்கல்ல which is not the instance of position அப்படின்னா I am returning false. தென் வந்து இப்போ என்ன பண்றேன் பொசிஷன், இப்போ அதுவும் இல்லைன்னா நான் பொசிஷன் அதர் which is equal to position of object, then return this dot row which is equal to other dot row and this dot column which is equal to other dot column னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ பொசிஷன்ன்ற கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த போர்டு கிளாஸ்ல நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இல்லையா பொசிஷன் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா it needs to ensure whether it is a valid move or not. அப்ப return pos dot row, okay, which is equal to row and pos dot column which is equal to okay, it is wrong. Actually வந்து இப்போ வந்து row வந்து greater than or equal to 0 and pos dot row வந்து which is less than நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா டிஃபைன் பண்ணியிருக்க ரோவான்னு சொல்லி செக் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரோஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். Because then only it will be easy for us to differentiate. Position dot row வந்து less than rows and வந்து காலமும் அதே மாதிரியான்னு சொல்லி நான் செக் பண்ணும். ஏன்னா அந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கணும், அப்பதான் வந்து நான் மூவ் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் ஐ எம் ஆல்சோ ஹேவிங் அ கண்டிஷன் லைக் கிரிட்டோட பொசிஷன், ரோவோட பொசிஷன் அண்ட் காலமோட பொசிஷன்ல வந்து எம்டி தான் இருக்கான்னு சொல்லியும் நான் செக் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஹவு ஐ கேன் வேலிடேட் வெதர் இட் இஸ் அ வேலிட் மூவ் ஆர் நாட் அ வேலிட் மூவ். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து வேலிட் மூவ்க்கு அடுத்து இப்போ வந்து நான் பிளேயர்ஸை மூவ் பண்ணுறதுக்கு மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெசேஜ் வேணும் இல்லையா, பப்ளிக்கு வாய்டு மேக் மூவ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பொசிஷன் வாங்குறேன். இப்போ யூசர் வந்து என்ன மூவ் பண்ணுறாங்க அண்ட் தென் வாட் இஸ் த சிம்பிள் தே ஆர் டூயிங். அப்போ எந்த பொசிஷனில் என்ன சிம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த மூவ் பண்ணணும் இல்லையா. அப்போ கிரிட்டோட பொசிஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம் விச் இஸ் ஈக்குவல் டு த யூசர் பாஸ் பண்ண சிம்பிள். ஓகே ஓகே, தென் அடுத்து என்னன்னா நான் யார் வின்னிங் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ அந்த வின்னிங்கை நான் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து I want to get the current state of the game by checking the rows and diagonals. ஓகே, ஏன்னா வந்து அந்த ரோஸ் அண்ட் டயகனல்ஸை வச்சு வின்னிங் கண்டிஷன்ஸ் என்னோட கரண்ட் ஸ்டேட் என்னன்னு சொல்லி நான் செக் பண்ணிப்பேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக்கு வாய்டு செக் கேம் ஸ்டேட் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமோட கான்டெக்ஸ்ட். அப்போ கேம் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு நியூ கிளாஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் வந்து கேம் கான்டெக்ஸ்டுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா பிளேயர் சென்ட் பண்ண போகிறேன், யார் கரண்ட் பிளேயர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ என்னென்ன கிளாஸஸ் வேணும், ஐ வாண்ட் த கேமோட கான்டெக்ஸ்ட், கேம் என்ன எப்படி இருக்கு, கேமோட கரண்ட் கான்டெக்ஸ்ட் தெரியணும். அண்ட் தென் வந்து ஹூ இஸ் த கரண்ட் பிளேயர் பிளேயிங் திஸ் கேம், தட் ஆல்சோ ஐ வாண்ட் டு என்ஷூர். ஸோ அதை நான் வந்து பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னா இப்போ வந்து நான் ரோஸ்க்குள்ள நான் வந்து ரோக்குள்ள நான் வந்து டிராவல்ஸ் பண்ண போறேன். அப்போ அதை நான் எப்படி பண்ணுவேன், ஃபார் இன்ட்டு i equal to 0, i less than rows, i plus plus. இப்போ நான் என்ன பண்ணுன்னா if grid of I and 0, grid of I and 0 which is not equal to empty and grid of which is not equal to empty ன்னு சொல்லி empty ன்னு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகே, தென் வந்து இன்னொரு கண்டிஷன் என்னன்னா இஸ் வின்னிங் ஸ்டேட்டஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அந்த ஐக்கு வின்னிங் லைன் வந்து இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி இது எல்லாமே ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும், இஸ் வின்னிங் லைன்னு ஒரு மெத்தட் எழுதணும். இஸ் வின்னிங் லைன் ஆஃப் கிரிட் ஆஃப் ஐ, grid of I அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா I simply come inside
context game context dot next of இப்போ நான் என்ன பண்றேன்னா current player comma trueனு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? தென் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ that game context-ம் என்கிட்ட இல்ல, பிளேயரும் என்கிட்ட இல்ல, பட் is winning line அப்படின்றது மட்டும் என்கிட்ட என்னால இந்த கிளாஸ்ல கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா is winning line நான் வந்து சிம்பிள் வந்து வாங்கியிருக்கேன். நான் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஃபர்ஸ்ட் which is equal to symbol of 0. first என்ன இருக்கோ அதை வந்து நான் first symbolனு fetch பண்ணிக்கிறேன். அந்த symbol வந்து அந்த லைன்ல இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணோம். ஓகேவா? symbol s colon symbols. then நான் என்ன பண்ணுவேன், if s equal to first நான் true பண்ணுவேன். if it is not equal அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், it is not a winning state, right? அப்ப return false. if it comes outside நான் என்ன பண்ணுவேன், return true சொல்லிடுவேன். so winning stateக்கு நான் வந்து மெத்தட் எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இதே விஷயத்த நம்ம காலம்க்கு பண்ணணும். காலம்க்கு எப்படி பண்ணுவீங்க, for int I equal to 0, I less than columns I plus plus. after this என்ன பண்ணணும், symbol of column which is equal to new symbol of rows. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா again row create பண்ணி rowக்குள்ள traverse பண்ணி now what I will do columns of j which is equal to grid of j and I. okay, then வந்து now what I'm going to do after this loop, if the same thing column of 0 which is not equal to empty, column of 0 which is not equal to empty, and then வந்து winning state அந்த லைனுக்கு இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணணும். and is winning line for that column. if it is நான் என்ன பண்ணணும், context game context dot next நெக்ஸ்ட்ன்ற மெத்தட் நான் இன்னும் டிஃபைன் பண்ணல, I will define it. நெக்ஸ்ட்ன்றதுல நான் கரண்ட் பிளேயரையும் ட்ரூவையும் கொடுத்துருவேன். ட்ரூ. ஓகே, தென் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to simply come out of this method. அதனால நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா symbol of diagonal 1 கிரியேட் பண்றேன். which is equal to diagonal 1 which is equal to new symbol of math.min rows comma columns, and then again same வந்து again one diagonal create பண்றேன். diagonal 2 also the same thing. then இப்போ நான் என்ன பண்றேன்னா for int I which is equal to 0, I less than I which is equal to 0, I வந்து less than math dot min of rows comma columns I plus plus. இப்போ நான் என்ன பண்றேன், diagonal of 1 which is equal to grid of I comma I and I. then வந்து diagonal 2 which is equal to grid of I minus I of column minus 1 minus I. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நான் grid create பண்ணிட்டேன். after this நான் என்ன பண்ணணும், if diagonal இருக்கு இல்லையா, நான் என்ன டிஃபைன் பண்ணேன், diagonal டிஃபைன் பண்ணேன் இல்லையா, அந்த diagonal 1 of 0 diagonal 1 of 0 which is not equal to symbol dot empty and is winning line is winning line of diagonal 1. then நான் இப்படி இருந்துச்சு அப்படின்னா what I can do is I can simply say game context dot next open close rounded bracketல current player comma true. okay, and then வந்து நான் simply return தான்.
After that again வந்து நான் same thing I am going to do. Control C, Control V. Instead of diagonal 1, I am going to check for diagonal 2. And is winning is also for the diagonal 2 இருந்துச்சுனாலும் நான் same thing பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். அதுக்கடுத்து உங்களுக்கு போர்டில் ஐ மீன் அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் யூ கேன் டூ இஸ் பப்ளிக் void print board ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட்ல. இதுக்கு வந்து நான் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராலாம் நான் எதுவும் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நான் பிரிண்ட் தான் பண்ண போறேன். ஸோ பேராமீட்டர்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ரோஸ்ல காலம்ஸ்லன்னு சொல்லிட்டு நம்ம டிராவர்ஸ் பண்ண போறோம். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபார் int I equal to 0, I வந்து less than rows, I plus plus. For int column plus plus. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா I am just going to fetch the symbol of the grids. Each and every gridலையும் நான் என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு சொல்லி நான் fetch பண்றேன். symbol grid of ij. இப்போ நான் என்ன பண்றேன்னா if I am passing it as a switch statementல பாஸ் பண்ணி if case வந்து x இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், x print பண்ணணும் and then வந்து break. if the case is o, case வந்து o இருந்துச்சு அப்படின்னா o print பண்ணி break. then இப்போ நீங்க என்னன்னா not only xன்னு மட்டும் print பண்ணக்கூடாது, you want to print it as a string. அதனால வந்து நீங்க டபுள் கோட்ஸ்ல டிஃபைன் பண்ணிக்கோங்க and then வந்து ஒரு ஸ்பேஸும் ரெண்டுக்கும் நடுவில் கொடுத்துறது பெஸ்ட். ஓகே, ஸ்பேஸ். ஓகே, அண்ட் தென் வந்து if it is empty அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம், simply leave it as empty. கேஸ் எம்டியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எம்டின்றதை விட்டுட்டு பிரேக் மட்டும் கொடுத்துருங்க. தென் if it is a default கேஸா இருந்துச்சு அப்படின்னா, இந்த எம்டியும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா you can simply print system.out.println of instead of this நான் வந்து வெறும் full stop மட்டும் கொடுத்துறேன். okay, this is what default. after this நான் என்ன பண்றேன்னா if j வந்து less than column minus 1 இருக்குன்னா நீங்க வந்து print you want to one pipeline. okay, then after this இந்த for loopக்கு வெளியில after this for loop நீங்க வந்து next line print பண்றதுக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா if I வந்து less than rows minus 1 இருந்துச்சு அப்படின்னா what you can do, simply print same thing pipeline வேணும். இப்போ ரோஸ்ல நீங்க print பண்றீங்க அப்படின்னா you want to print the minus or hyphen, I mean minus or underscore. after that if நீங்க என்ன பண்ணுங்க, that loopக்கு வெளியில நீங்க வந்து system.out.println next line print பண்றதுக்கு போட்டுருங்க. so this is what board. and then வந்து உங்களுக்கு player அப்படின்றது இந்த player class வந்து we don't have, right? அந்த player classையும் நான் வந்து create பண்ணிக்கிறேன். new java class பிளேயர்னு சொல்லி நான் கிரியேட் பண்றேன். இந்த பிளேயர் கிளாஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹாவ் த வேரியபிள், நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போறேன் அண்ட் தென் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறேன் அது வந்து எனக்கு இருக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன், சிம்பிள் அண்ட் தென் வந்து பிளேயரோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிளேயர் ஸ்ட்ராட்டஜி நான் என்ன யூஸ் பண்ணி என்ன விளையாட போறேன் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அண்ட் தென் நான் இன்னும் அந்த கிளாஸை கிரியேட் பண்ணல, அது எனக்கும் இன்னும் தெரியாது. player strategy. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல ஓகே திஸ் நேம் ஷுட் பி கேபிட்டல், நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். நான் ஸ்மால்ல கொடுத்துருக்கேன் பிளேயர்ன்றது. ஓகே, இப்போ பப்ளிக் பிளேயர் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல சிம்பிள் comma player strategy
player strategy என்ற class நம்ம இன்னும் define பண்ணல. Okay. player strategy. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? this dot a symbol which is equal to symbol and player strategy. இப்போ எனக்கு வந்து get symbol and get player strategy வேணும்னா என்ன பண்ணுவேன்? I can generate it, right? right click generate getters and setters. உங்களுக்கு getters and setters வேணும்னா getters and setters generate பண்ணுங்க, or else வந்து simply என்ன பண்ணலாம்னா generateல getters கொடுத்து இந்த ரெண்டையும் மட்டும் define பண்ணிடுங்க. that's it. getters மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிளேயர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா now we are going to create a player strategy. பிளேயரோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுவோம். அப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ பேக்கேஜ். ஓகே, அந்த பேக்கேஜுக்கு நேம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்னு கொடுப்போம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பேக்கேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து பிளேயர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு இன்டர்ஃபேஸ். கிளாஸ் இன்டர்ஃபேஸ் பிளேயர் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிளேயர் ஸ்ட்ராட்டஜில வந்து we are going to have only one method, that is public. sorry, it's not public. எனக்கு வந்து பொசிஷன் ரிட்டர்ன் பண்ண போகுது. and then make move open close rounded bracketல I am passing the board. நான் போர்ட்ல என்ன பொசிஷன் I have defined it, right? பொசிஷன் ஸோ எந்த பொசிஷன் எப்படி மூவ் பண்ண போறேன் அப்படின்றது போர்டில் எப்படி மூவ் பண்ண போறேன்னு சொல்றது தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் ஆக்சுவலி. ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா ஐ ஹாவ் டிஃபைன். இப்போ வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யார் எப்போ யூஸ் பண்ணாலும் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தட். நான் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஹியூமன் பிளே ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஹியூமன் பிளே ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுத்துருவோம். தென் வந்து திஸ் கிளாஸ் இஸ் கோயிங் டு implements பிளே ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஓகே, தென் வந்து நான் பிளே ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னா ஐ நீட் டு இம்ப்ளிமெண்ட் த அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் ஆஃப் த இன்டர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு யூசர் கிட்ட வந்து நான் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஸ்கேனர் அந்த பிளேயர் நேமும் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்கேனர் எஸ்சி ஸ்கேனர் அண்ட் போர்டு. இதை வந்து பப்ளிக்ல கொடுக்கறதுக்கு இட்ஸ் ஃபைன் டு கிவ் இட் இன் அ பிரைவேட். ஓகே, தென் நான் என்ன பண்றேன் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள எல்லாமே டிஃபைன் பண்ணிடுறேன். பப்ளிக் ஹியூமன் போர்டு மட்டும் வாங்கிட்டு போர்டு இல்ல we need a human player strategy, right? பிளேயரோட நேம் வேணும். so it is string player name. so here also I should get the string player name. okay, this dot player name and this dot scanner sc which is equal to new scanner dot system of in. okay, fine. இப்போ பொசிஷன் ஆஃப் மேக் மூவ். இந்த மேக் மூவ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வைல் ட்ரூ. ஓகே, இந்த வைல் ட்ரூல வந்து நான் என்ன பண்றேன்னா யூசர் கிட்ட இருந்து ரோ அண்ட் காலம் நம்பர்ஸ் வாங்கிக்கணும். இன்ட் row which is equal to scanner dot next in column which is equal to next enter. position move which is equal to position move which is equal to new position of row and column. then நான் என்ன பண்ணும் if it is a valid move board dot is valid move இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் return move return பண்ணணும். if not அப்படின்னா நான் என்ன பண்ணணும் invalid move. system dot out dot println of
invalid mode. தென் வந்து இஃப் யூ ஹாவ் எக்ஸப்ஷன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை கேஷ்லையும் இதை வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் ஹியூமன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நான் வந்து ஹோலாக உங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. பிகாஸ் வந்து ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதையும் நீங்கள் ஒன்ஸ் லுக் பண்ணுங்க. இதில் வந்து நான் நெக்ஸ்ட் என்னென்னலாம் டெவலப் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கேமோட டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து ஜஸ்ட் யூ ஹாவ் அ கேம் மெயின் திங் நமக்கு வந்து வி நீட் டு ஹாவ் அ டிக் டாக் டோ கேம், ரைட்? அந்த கேம் வந்து ஒரு மெயின் கிளாஸா கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ்ல வந்து பிளேயரை ஸ்விட்ச் பண்றது, எப்படி பிளே பண்றது அப்படின்ற மெத்தட்ஸ் எல்லாம் எழுதுங்க. தென் வந்து மெயின் கிளாஸ்ல சிம்பிளி ஜஸ்ட் கிரியேட் a player strategy. அண்ட் தென் வந்து பிளேயர் ஸ்ட்ராட்டஜிக்கு அடுத்து வந்து நீங்கள் டிக் டாக் டோ கேம்னு நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த கேமில் நீங்கள் பிளேயர்ஸை சென்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ரை வெதர் ஹவு இட் இஸ் பிளேயிங். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், நான் ஏன் வந்து இப்போ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கைஸ் நீட் டு ஹாவ் சம் எக்ஸ்போஷர், ரைட்? அதனால வந்து நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி நீங்கள் இதுக்கு அடுத்து இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்க. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் வந்து it will be helpful for me to help you. Why I am not giving you, why I am not trying it now அப்படின்னா the only thing is you guys need to have a glance of the video and நீங்க வந்து உங்களோட ஐடியாஸையும் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க. ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்ஷியலி நம்மளோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் டோட்டலி டன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டோட்டலி டெவலப் இட், யூ நீட் டு ஹாவ் சம் கிரவுண்ட் ஒர்க். ஸோ அந்த கிரவுண்ட் ஒர்க் போட்டு இந்த அப்ளிகேஷனை எகைன் நீங்கள் டெவலப் பண்ணி வாட் இஸ் த அவுட்புட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. வில் see you tomorrow. Bye.